ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 13வது வசனம். நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஜீவனுள்ளோருடைய தேசத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ளோருடைய தேசம் என்றால் நாம் வாழ்கிற இந்த பூமியை குறித்து அல்ல, மரணத்துக்கு பிற்பாடு நாம் வாழப்போகிற அழியாத நிலையான நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாக நம்ம வாழப்போகிற அந்த பரலோக வாழ்க்கை, பரலோக ராஜ்யம், அதுதான் ஜீவனுள்ளோருடைய தேசம். அந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நமக்கு ஜீவன் உண்டாகும்படி ஜீவனின் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு ஸ்தலத்தை நாம் என்றென்றும் தங்கி இருப்பதற்காக ஜீவனுள்ளோர் தங்கும் தேசமாக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்துல நாம் பிரவேசிக்கத்தக்கதாக அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் நம்முடைய கால்களை இடறுதலுக்கும் கர்த்தர் தப்பு வைக்கிறார். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என்னுடைய அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் பங்கு, சொத்து, சுதந்திரம். ஏன்னா இந்த உலகத்திலே நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். மரித்தவர்கள், அதாவது சரீரம் உயிரோடு இருக்கும், அவருடைய ஆத்மாவும் ஆவியும் மரணம் அடைந்தவர்களாக காணப்படுகிற மக்கள், அதாவது ஆண்டவரை அறியாதபடி பாவத்திலே மரித்திருக்கிற மக்கள் தேவனை துதியார்கள். தேவன் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை நாம புரிந்து கொண்டவர்களாக பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பை நாம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட, பாவத்திலிருந்து நாங்கள் மீட்டு எடுக்கப்படுவதற்காக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டு ஜீவனுள்ளோருடைய தேசத்துல நாங்கள் நித்திய காலமாக வாழத்தக்கதாக எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எங்களை அழைத்து செல்லுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல இந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லாதிருந்தால் நாங்கள் கெட்டு போயிருப்போம். எங்களுடைய ஆத்துமா கெட்டு போகாதபடி நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பங்கடையத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.